வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து செல்லலாம். கடவுளுடைய வார்த்தை எத்தனை பேரு இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த செய்தியை கேட்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட நான் ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறேன். இன்னைக்கு என் சூழ்நிலைக்கு ஆண்டவர் பேச போறார். நான் போகும்போது நான் ஒரு கேள்வியோட வந்தேன். இந்த கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கும். அப்படி நீங்க நினைக்கும் போது மட்டும்தான் பேசுற வார்த்தை உங்களுக்கு வந்து சேரும். அது உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். நான் சொல்லிடலாம், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை காண்பீர்கள்னு நான் சொல்லிடலாம். அதை நீங்க நம்பும் போது அது நடக்கும். ஆண்டவர் பாப்பாரு. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு இவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்கேன், இந்த பிள்ளை நம்புதா? நான் சர்ச்சு உள்ள வரும்போதே ஒருத்தரை குறித்து சாட்சி சொன்னேன். ஒரு அம்மா கிட்ட சாட்சி சொன்னேன். அம்மா நீங்களாம் ரொம்ப நாள் அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட சொன்னேன், இந்த பிள்ளை பாருங்க, பிருந்தா பாருங்க, ஒரே விஷயம்தான். இனி ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு தீர்வுன்ற ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள முழுசா வரும்பொழுது என் வாழ்க்கை அப்படியே மாறுது. அவர் பாக்குறார், இந்த பிள்ளை வேற எதையும் நம்பல, என்ன நம்புது, வேற எதையும் பார்க்கல, என்ன பாக்குது, வேற யாரையும் மகிமைப்படுத்த என்ன மகிமைப்படுத்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நம்பும் போதும் நீ என்னை மகிமைப்படுத்தும் போதும் நான் அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல வந்து உன் ஆசீர்வதிப்பேன், உன் சூழ்நிலையை நான் மாத்திருவேன். அப்படிதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னன்னா, கிரியை செய்யும் தேவ பிரசன்னம். என்னடா இது தமிழ் ரொம்ப பழையசா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கையில நீங்க என்ன நடக்கணும் அப்படின்னு நியாயமா நினைக்கிறீங்களோ அதை செய்ய போறார் இயேசு வந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த தேவ பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயேசுடைய முகத்தை தான் தேவ பிரசன்னம்னு சொல்லுது. இப்ப திடீர்னு இயேசு வந்து உங்க வாழ்க்கையில தன்னுடைய முகத்தை காமிக்கிறாருன்னா என்ன நடக்கும்? அவர் முகம் உங்க முகத்தை பார்த்துதான் என்ன நடக்கும்? இப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, அம்மாவோட முகம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைய பார்க்கும்? கொஞ்சம் யோசிங்க, எப்படி பார்க்கும்? ஐயோ என் பிள்ளை களைச்சி போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு, அப்பா கை காலை கழுவுப்பா, இந்தாப்பா டிஃபன் செஞ்சு வச்சிருக்கப்பா, காஃபி சாப்பிடுப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல. அது போலதான் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு களைப்பு, ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா வந்திருக்கிறோம். இப்ப இயேசு வந்து உங்களை பார்க்கிறார். இதுதான் தேவ பிரசன்னம். பார்த்தா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? பிள்ளைங்க ஆர்வமா இருக்கணும்ல. வீட்டுக்கு போனோம்னு அம்மா எனக்காக எல்லாம் செய்வாங்க, அம்மா எனக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, எனக்கு தேவையை கொடுப்பாங்கன்னு. அது போல நம்பிக்கை நமக்குள்ள வரும்போது இந்த தேவ பிரசன்னம் கிரியை செய்யும். அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் என்னுடைய முகம் உன் முன்னாடி வரும்போது உன் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு அதுதான் செய்தியோடைய தலைப்பு, கிரியை செய்யும் தேவ பிரசன்னம். இப்ப இன்னைக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறாரு என்ன பார்க்கறதுக்காக. அதுதான் தேவ பிரசன்னம். நம்ம உலக பிரசன்னத்துல நிறைய இருக்கிறோம். உலக பிரசன்னம், வேலைக்கு போனா வேலையை குறித்த காரியம், ஓனர் எப்போ வருவாரு, சம்பளம் எப்போ வரும், கரெக்டா, காலைல ஏந்த உடனே ஐயோ பால் எப்போ வரும், கேஸ் எப்போ வரும், மளிகை சாமான் எப்போ வாங்கி தருவாங்க, இந்த ஏசி எப்போ வருவார், அதுதான் முக்கியம். அவர் வந்துட்டா வாழ்க்கை மாறிடும். இதுதான் தேவ பிரசன்னம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசியாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியும் போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணும் போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். இந்த வானங்களை கிழித்து இறங்குதுன்னு சொல்லுது பாத்தீங்களா, இதுதான் தேவ பிரசன்னம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வந்து கிரியை செய்யும். தேவ பிரசன்னம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாகும், நடக்காததெல்லாம் நடக்கும், குறைவுகள் நிறைவா மாறும். அதுதான் சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில வந்தால், உங்க வாழ்க்கையில வருவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தா உங்க வாழ்க்கை எப்படியா மாறும். சில பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு, சில பேருடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதுக்கு காரணம் தேவ பிரசன்னம். இப்ப பணம் வந்தா எப்படி வாழ்க்கை மாறிடுது, கரெக்டா? பணம் வந்தாலேப்பா, பணம் நிறைய சிரிப்பு வரும். பணம் வந்தா எப்படி வாழ்க்கை மாறும்? எப்படி மாறும்னா, கடன் மாறும், ஸ்டேட்டஸ் மாறும், நடை மாறும், உடை மாறும், அப்புறம் சைக்கிள் பைக்கா மாறும், பைக்கு காரா மாறும், கார் ஹெலிகாப்டரா கூட மாறும். அப்படிதான் தேவ பிரசன்னம் வந்தா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் தற்காலிகமானது. ஆனா தேவ பிரசன்னம் வந்தா மாற்ற முடியாததும் மாறும். இப்ப 100 கோடி ரூபாய் ஒருத்தர் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பயங்கரமா கால் பிராக்சர் ஆகி போயிருக்கு, மல்டிபிள் பிராக்சர்னு சொல்லுவாங்க பாருங்க. கால்லாம் 2-3 பீஸா உடஞ்சிருக்கு. அந்த 100 கோடி ரூபாய் வந்தவொடனே கால் சரியாயிடுமா?
சரியாயிடுமா? சரியாகாது. சரியாகுமா? 100 கோடி ரூபாய் வச்சு வேணா அப்போலோவுக்கு விட்டுட்டு கல்யாணி, காவேரி அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாம். ஆனா அங்கேயும் டாக்டர் சொல்லுவாங்க 2 மாசம் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தேவ பிரசன்னம் வந்தா அது உடனே சரியாகும். தேவ பிரசன்னம் வந்தா சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க விஷயத்த பார்க்காதீங்க. எனக்காக தேவ பிரசனம் இறங்கி வந்திருக்கு. இயேசுவின் முகம் இறங்கி வந்திருக்கு. இந்த முகம் என் வாழ்க்கையை மாத்த போது. இந்த முகம் என் வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை ஜெயமா மாத்த போது. இன்னைக்கு இந்த முகம் இறங்கி வந்திருக்கு. என் கூட என்ன பேச போகுது அதை பாருங்க. இன்னைக்கு இயேசுவின் பிரசனம் இறங்கி வந்திருக்கு. எதுக்குன்னா என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு, என் சூழ்நிலையை மாத்துறதுக்கு, என் பண நெருக்கடியை மாத்துறதுக்கு, என் குடும்பத்துல நடந்திருக்க சண்டையை மாத்துறதுக்கு. நீங்க எப்படி பார்க்க போறீங்களோ அப்படிதாங்க. இன்னைக்கு இயேசுவின் முகம் முன்னாடி வந்திருக்கு. அது கண்ணாடி போல. நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது உங்களுக்கு அப்படி பிரதிபலிக்க போகுது. சரி, எடுத்துக்கொள்வோம். தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். என்ன நடக்கும் தெரியுமா? தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, இயேசுவின் முகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்தா அவன் வாழ்க்கை திசை திரும்புமா. எப்படி திரும்ப? திசை திரும்பும். அப்படின்னா எங்க திரும்பணும்? இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறாரு சொல்றது இல்ல, என் வாழ்க்கை சபைக்கு நேரா திசை திருப்பப்பட்டுதான் இருக்கணும். திசை திரும்பலன்னா அப்ப நம்ம வேற ஏதோ திசையில இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வரும்போது நல்ல சரியான திசையில வராங்க, போகும்போது தான் திசை எங்கேயோ போயிடுது. என் வாழ்க்கையில இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார், என் வாழ்க்கை திசை திரும்ப போகுது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் வாழ்க்கை திசை திரும்பும், என் வாழ்க்கை திசை திரும்பும், என் வாழ்க்கை வேற ஏதோ திசையில இருக்கு, திக்கு தெரியாத திசையில இருக்கு, எந்த பக்கம் போறேன்னு தெரியாத இடத்துல இருக்கு, ஆனா என் வாழ்க்கை திசை திரும்ப போகுது. எதை நோக்கி? எதை நோக்கினா ஒரு தெய்வீகத்தை நோக்கி, ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி என் வாழ்க்கை திசை திரும்பும். எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில, அவன் சாதாரண மனுஷனா இருந்தான், அவன் வாழ்க்கை எப்படி திசை திரும்பிச்சு பாருங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். இவர் என்ன பாட்டின்னு இருக்காரு? ஆடு மேய்ச்சின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போறான் வரவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆட்டுக்கார பையன் போறான், மாட்டுக்கார பையன் போறான் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கிறவன் திசை திரும்பி இப்ப எங்க போறான்? அப்படிதான் நீங்களும் வேலையில இருந்தீங்க, ஏதோ பிரச்சனைல இருந்தீங்க, ஏதோ சூழ்நிலையில இருந்தீங்க, இப்ப இயேசுதான் திரும்பி இருக்கிறீங்க. இப்ப திசை திரும்பிட்டானா? இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்களே யோசிங்க. இயேசுவை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எதோ வேலை, எதோ கவலை, எதோ போராட்டம், ஏதோ திசையில இருந்தோம். இப்ப திசை திரும்புறோம். எந்த பக்கம் திசை திரும்புறோம்? தேவ பர்வதத்துக்கு. நான் சொல்றேன், தேவ பர்வதத்திற்கு உங்களுடைய சிந்தை, ஆவி, ஆத்மாவை நீங்க திருப்புனா உங்க வாழ்க்கையை மாறிடும். திசை திருப்புமா தேவ பிரசன்னம். பாருங்க, தேவ பர்வத ஓரே மட்டும் வந்தான். எப்ப திசை திரும்பினானோ, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவன் தேவ பர்வதத்திற்கு நேரா திரும்பினானோ அப்பயே தேவ தூதன் தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, பேச ஆரம்பிக்கிறார். உங்க வாழ்க்கை திசை திரும்பணும். இப்ப இருக்கிற திசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இனிமே என் வாழ்க்கை திசை திரும்பணும்னா நீங்க தேவ பர்வதமாகிய திருச்சபையை நோக்கும் போது கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். சரி, வாசிங்க. இங்க வந்தவன அப்படிதான் நிறைய பேர் உத்து பாக்குது. என்னதான் பேசுதா இந்த பிள்ளை, என்னவோ கஷ்டப்பட்டு பேசுது, பாடுறவங்க எல்லாம் என்னவோ பாடுறாங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். இவனுக்கும் புரியல. இவன் யாரு? இவன் ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவனுக்கு என்னங்க தெரியும்? திசை திரும்புறான். தேவ பர்வதம் இப்படி எடுத்துப்போம். இந்த தேவ பர்வதத்தை சபைன்னு வச்சுப்போம். அப்படியே போறாங்க, என்னமோ பேசுதுங்க இந்த பிள்ளைங்க, என்னவோ பேசு. போய் தான் பாப்போமே. போய் பார்த்தா இங்க அப்படியே ஆன்னு பாக்குறாங்க. என்னடா இவங்களாம் கை தட்டுறாங்க, பாடுறாங்க, என்னமோ சொல்றாங்க, துதின்றாங்க, ஆராதனைன்றாங்க. அப்படிதான் பாக்குறான். முச்சடியில் அக்னிஜாலை இருந்து அது வெந்து போல. என்னடா இது? இங்க உட்காந்துக்கிற ஆள்லாம் என்னைக்கே கெட்டு போயிருக்கணுமே, என்னைக்கே செத்து போயிருக்கணுமே, என்னைக்கே விழுந்து போயிருக்கணுமே. இதெல்லாம் நல்லா உட்காந்துக்கிட்டீங்க, இதெல்லாம் விழுந்து போயிடும் நினைச்சோமே. கொஞ்சம் உங்களுக்கு ஆவாதவங்க எல்லாம் இப்ப சபைக்கு வராங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேண்டாதவங்க சபைக்கு இப்ப திடீர்னு வந்துட்டாங்க. அடடா, இதெல்லாம் என்னைக்குமே செத்து போயிருக்கோம்னு நினைச்சோம், என்னைக்குமே உருப்படாத போயிருக்கோம்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு எப்படி இது இங்க வந்துக்குது? எப்படி இது இங்க உட்கார்ந்து இருக்கு? பாக்குறாங்க. அப்போது மோசே, திசை திரும்பிட்டானா? திசை திரும்பின உடனே எப்படிடா இவங்க உட்கார்ந்தாங்க, இந்த அற்புதம் எப்படி நடந்தது இவங்க வாழ்க்கையில? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை பாக்குறவங்க அப்படி இன்னைக்கா சொல்லிருக்கலாம், இதெல்லாம் இந்நேரத்துக்கு இருந்திருக்கான்னு நினைச்சேன். எப்படி அற்புதம் நடக்குது?
மோசே அப்படிதான் பாக்குறான், திசை திரும்பி இருக்கிறான். பாருங்க, எப்ப சபைக்கு வர ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இயேசு பார்க்க ஆரம்பிச்சா. இதுதான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மாற்றப்படணும். உன் வாழ்க்கை ஏதோ ஒரு திசையில இருக்கு, என் வாழ்க்கை ஏதோ ஒரு எல்லையை நோக்கி போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை என்ன வேற ஏதோ ரூபத்துல இழுத்துட்டு போகுது, திசை மாற்றி இழுத்துட்டு போகுது அப்படின்னா, எப்ப நீங்க வர ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இயேசு பார்க்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் உங்கள் திசைகளை திருப்புங்கள், இயேசு அவருடைய முகத்தை உங்களுக்கு நேராய் திருப்புகிறவரா இருக்கிறார். இதுதான் விஷயம். இன்னைக்கு திசை திரும்பதான் பிரச்சனை. இன்னைக்கு ஓய்வு நாள், என்னால வர முடியல, முக்கியமான வேலை இருக்கு அப்படி இப்படின்னா அது வேற விஷயம். ஆனா இதையும் விட்டுட்டு எனக்கு உலகபூர்வமான வேலை தான் என்னுடைய திசையை வேற பக்கம் திருப்பி இருக்கும் போது இயேசு எப்படி எனக்காக திரும்புவார்? நான் இயேசுக்காக திரும்பும் போது அவர் எனக்காக திரும்புறவரா இருக்கிறார். வாசிங்க. எப்ப அவன் திசை திரும்ப ஆரம்பிச்சுட்டானோ, இவன் பேரை சொன்னானா, இயேசு கிட்ட, நான் தான் வந்திருக்கிறேன் மோசே. நம்ம சொல்றோம், பாஸ்டர் நான் இங்க வந்திருக்கிறேன் பேர் சொல்லி. ஆனா அங்க அவர் சொல்றாரு பாருங்க, மோசே பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு ஏதோ திசையில காலைலனா ஆடு மேய்க்கணும், எத்தனை போய் அடைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். ஆனா இப்ப தேவ பர்வதத்திற்கு நேரா இவன் திரும்ப ஆரம்பிச்ச பிறகு இயேசு இவன் பக்கமா திரும்பி இவன் பேரை சொல்றாரு. கடவுள். அடுத்த வசனம், இப்ப சொல்றாருப்பா, நீ சபைக்கு வந்துட்ட. இப்ப நம்ம செருப்புலாம் எங்க விட்டு வந்திருக்கோம்? ஏன் உள்ள போட்டு வரல? ஏன் போட்டு வரல? சர்ச்சு. அத நான் அப்படி சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொல்றேன், நீ நிறைய பிரச்சனையோட வந்திருக்கப்பா, போராட்டத்தோட வந்திருக்கிற. உன் மனசு எனக்கு தெரியும், உன் இருதயத்துல இருக்கிற காய் எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, இன்னைக்கு நைட் என்ன நடக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்க. அதை பத்திலாம் இல்ல, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் செருப்பு போல தூக்கி போட்டு எனக்கிட்ட வா. இந்த செருப்பு போல காரியம் இருக்கு பாரு, இதெல்லாம் தூக்கி போட்டு என்கிட்ட வா சொல்லிட்டாரு. எதுக்கு அழைச்சாரு தெரியுமா? தேவ பிரசன்னம் இவன் வாழ்க்கையை மாத்திச்சு பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் எப்ப இயேசுதான் தேவ பர்வதான் போயிட்டானோ, அவளோட வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சுட்டானோ, அப்பயே அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருக்கிறாங்க, நீ போ. ஆடு மேய்ச்சிருந்தவன் இப்ப எங்க போறான்? எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போறான். அங்க போனவன என்ன நடந்தது? அற்புதங்களை செய்யறான், அடையாளங்களை செய்யறான். எப்ப உங்கள் வாழ்க்கை திசை திரும்புதோ இயேசுவுக்கு நேரா, ஏன்னா தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கை. இவரு இப்ப சொல்றாரு, நீ போப்பா, நீ என் பக்கம் எப்ப வந்துட்டியோ நான் சொல்றது நீ செய்யும் சொல்றாரு. இவன் செய்யாத போயிருந்தா அற்புதத்தை பண்ணி பார்த்திருக்க முடியாது, அதிசயத்தை பார்த்திருக்க முடியாது. இவனை கொண்டு அற்புதம் செய்யறாரு. மந்திரவாத இடம் எகிப்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சுருக்கமா சொல்லணும்னா, எகிப்தியர்கள் வழங்கக்கூடிய கடவுள் எப்படி இருக்குமா? தலை முதல்ல, உடம்பு பாம்பு. அவன் எங்க பார்த்தாலும் அந்த பொறிச்சு வச்சிருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுடைய இடமே மாந்திரிகத்தினால கட்டுப்படுத்துவான். அவன் பெரிய பெரிய ராஜ்யங்கள் எப்படி திரும்ப ஜெயிப்பான்? முதல்ல இந்த மாந்திரிக வல்லமைகளுக்கு படையல் போட்டு ஒரு ஆவியை ஏவி எதிர்க்க வர ராஜா ஜெயிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான். அதுதான் எகிப்தின் வல்லமை. அது ரொம்ப பெரிய தியாலஜி. அது சொல்லணும்னா இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லலாம். எகிப்தின் முதலையே அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு. அதுக்கெல்லாம் காரணம் அப்படிதான். எகிப்தின் முதலையேனா எகிப்தின் மந்திரவாதியே, எகிப்தின் பொல்லாத, அதுதான் அந்த இடத்துக்கு போன்றாரு ஆண்டவர் மோசே என்ன சொல்றாரு? மந்திரவாதி கிட்ட போறான்றாரு. இவன் என்ன சொல்லுங்க, யோ ஆடு மேய்ச்சின்னு இருக்கிற என்ன தூக்கின்னு போய் மந்திரவாதி கிட்ட விட்டு, ஏன்னா இவன் அங்கந்தான் வெளியே வந்திருக்கிறான். ஆனா அவனை அமிச்சாரு. எப்ப இவன் வாழ்க்கை தேவ பிரசன்னத்துக்கு நேரா திரும்ப ஆரம்பிச்சதோ அங்க மந்திர வல்லமைகளை உடைச்சான். அங்க இவன் அற்புதத்தை செய்தான், அதிசயத்தை செய்தான். எப்ப நீங்க திசை திரும்புறீங்களோ அந்த தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண செய்யும். என்னால இதை கணிக்கவே முடியல ஆண்டவர், என்னால இதை பார்க்க. மோசே எங்க போறான்? கொம்ப போட்டா அது பாம்பா மாறுது. அவன் போடுறான், அதுவும் பாம்பா மாறுது. தண்ணியில இதை வச்சா அது ரத்தமா மாறுது. அவனும் அதை செய்யறான். ஏன்னா இந்த மாந்திரிகத்தின் பிறப்பிடம் அந்த இடத்துக்கு மோசே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு அற்புதத்தை செய்வேன்பா, அந்த ஜனங்கள் அதை பார்ப்பாங்கன்னு சொன்னாரு. தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை உங்க கண்ணு காணும்படி செய்யும். உங்களை கொண்டே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அடுத்தவங்க சொல்லுவாங்க, இவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்கு, அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லி. அப்படிப்பட்ட நாட்கள் வரணும்னா நான் முதல்ல எங்க திசை திரும்பணும்? சபைக்கு நேரா திசை திரும்பணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். அப்புறம் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேரோட வீட்டுல கணவன் இன்னும் திசை திரும்பல, சபைக்கு நேரா திரும்பல, கடவுளுடைய வார்த்தைக்கு நேரா திரும்பல. எத்தனை பேரோட மனைவி திசை திரும்பல, ஏதோ திசையில இருக்கிறாங்க. எத்தனை பேரோட பிள்ளைகள்
அப்ப இந்த தேவ பிரசன்னம் இயேசுவின் முகம் இறங்கும்படி ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயங்களையும் காண்பீர்கள். எங்க தேவ பிரசன்னம் இருக்கோ, எங்க தேவ பிரசன்னம் என்றால் என்ன? இயேசுவின் முகம். இப்ப இந்த இயேசுவின் முகம் மோசேவுடைய வாழ்க்கை, ஆடு மேய்க்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி திசை திருப்பிச்சு? எகிப்துக்கு நேரா திருப்பிச்சு. அங்க போய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்ப தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முதலாவது என்ன செய்யும்? திசை திருப்போம். அது திருப்போம், நாம திரும்பிடணும். ஆண்டவர் சொல்லுவார், நீ திரும்ப மகனே, நீ திரும்ப மகளே என்னவார். அப்ப திரும்பிட்டோம்னா நல்லது, இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை பழையபடி ஆடு மேய்க்கிறபடியே போயின்னு இருக்கும். ஆடு குட்டி போடும், எத்துன்னு போனோம், திருப்பி அதை வளர்க்கணும், இதை வளர்க்கணும். ஆனா ஆடு மேய்க்கிறவனை ஒரு பெரிய ராஜ்யத்தை அசைக்கிற அளவுக்கு ஒரு தேவ பிரசன்னம் அவனை மாத்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை, குடும்பம், உங்க வியாபாரம், உங்க வேலை ஏதோ ஒரு திசையில இருக்கா? ஆண்டவராக இயேசுவின் பிரசனத்திற்குள்ள வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண்பீர்கள். அப்ப அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும்னா நான் எங்க இருக்கணும்? தேவ பர்வதம், தேவ பிரசனத்துக்குள்ள நான் இருக்கணும். அப்ப முதலாவது தேவ பிரசனம் என்ன செய்யும்? வாழ்க்கைய திசை திருப்போம். எத்தனை பேர் சொல்லுங்க வாழ்க்கை திசை திரும்பும்? ஏதோ ஒரு திசையில இருக்கு, ஆனா எனக்கு தெரியல நான் எந்த திசையில இருக்கேன்னு. ஆனா திசை திரும்பும். நான் திசை திரும்பும். என் வாழ்க்கை இயேசுவின் முகம் திசை திருப்போம். திசை திருப்பத்துக்கு தானே ஆண்டவர் கூப்பிட்டாரு. மோசே வா, போ, எகிப்துக்கு போன்னு சொன்னார். அப்ப தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் திசை திருப்போம். திசை திருப்பதுனால தான் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. வேற ஏதோ திசையில இருந்தாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா இயேசுக்கா தங்கள் வாழ்க்கையை திசை திருப்பி இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு என் வாழ்க்கையில ஏதாவது செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் மறப்பது உண்டா. அவள்தான். எப்ப நீங்க திசை திரும்பிட்டீங்களோ உங்க வாழ்க்கையில இனி நிறைய காரியங்கள் திசை திருப்பப்படும். தேவையில்லாத காரியங்கள்லாம் உங்களை விட்டு போகும். ரெண்டாவது தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யும்? இப்ப தேவ பிரசன்னம் ரெண்டாவது என்ன செய்யும்னா உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களையும் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற வியாதிகளையும் மாற்றும். முதலாவது தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையை திசை திருப்போம். கொல்லாத திசையில இருந்து இயேசுவின் திசைக்கா திரும்பும். திரும்புன்னு சொல்லும் போதே திரும்பிடணும். அப்ப அற்புதத்தை காண்பீங்க, அடையாளத்தை காண்பீங்க. அது எப்படிப்பட்ட மந்திர வல்லமையோ, எதிர்க்கிற வல்லமையோ. நான் பார்வோன் அப்படிப்பட்டவன். அந்த இடத்துல தான் திசை திருப்பினார் ஆண்டவர் மோசேவை. மாறும். ரெண்டாவது திசை திருப்பும் வல்லமை. ரெண்டாவது பாருங்க, இந்த தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை பலமாய் மாற்றும். உங்கள் வியாதியை சுகமாக்குமா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். புறப்பட்டதை தனக்குள்ள அறிந்து ஜனங்கள் இந்த அம்மாக்கு ஏதோ ஒரு பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை? உடம்புல ஒரு பிரச்சனை, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஆனா இங்க தேவ பிரசன்னம் இந்த அம்மாவை சந்திக்குது. மோசேவை இந்த இயேசுவின் முகம் சந்திச்சது, அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த இடத்துல இந்த அம்மாவை இயேசுவின் முகம் சந்திக்குது. எவ்வளவு கூட்டம் இருந்தது இயேசுவை சுத்தி. எவ்வளவு பேர் அவரை தொட்டிருப்பாங்க இல்லையா? எவ்வளவு பேர் அவரை தொட்டிருப்பாங்க. இயேசு கரண்ட் போல. எப்படி? கரண்ட் போல. தொட்டா என்ன ஆகும்? ஷாக் அடிக்கணும். ஆனா தொட்டவங்க யாருக்குமே ஷாக் அடிக்கல. ஏன்னா எல்லாம் மரக்கட்டையா இருந்திருக்காங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க? மரக்கட்டையை போய் கரண்ட்ல தொட்டா என்ன ஆகும்? ஆனா இந்த அம்மா தான் இரும்பா இருந்திருக்கிறாங்க. தொட்ட உடனே பிரச்சனை சரியா போச்சு. நான் சொல்றேன், இந்த அம்மாவை தேடி ஒரு தேவ பிரசன்னம் வந்தது. இந்த அம்மாவுக்கு பிரச்சனை, போராட்டம், சரீரத்துல பலவீனம் என்னவோ சரியா ஆகல. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் உடம்புல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு? இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கேன் சரீரத்தில். எலும்பாகட்டும், நரம்பாகட்டும், தசையாகட்டும், சிந்தையாகட்டும், கண்ணாகட்டும், காதாகட்டும், ரத்தங்களாகட்டும், இந்த பிரச்சனை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இந்த அம்மா போய் தொட்ட உடனே ஒரு ஸ்பார்க் அடிக்குது. எவ்வளவு பேர் நெருங்குறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணல? தேவ பிரசன்னத்தை உணரல. வந்திருக்கிறவர் ஒரு தேவன், இவர் நினைத்தா என்ன வேணா செய்ய முடியும். எல்லாம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாங்களே தவிர இந்த அம்மா மட்டும்தான் விசுவாசத்தோடு பார்த்தாங்க. மத்தவங்க எல்லாம் மரக்கட்ட மாதிரி ஒராசுறாங்க, ஒண்ணும் நடக்கல. இந்த அம்மா இரும்பு மாதிரி போய் லைட்டா தொட்ட உடனே சர்வன் தங்கிலிருந்து வல்லம பாப்ப சொல்றாரு, என்கிட்ட இருந்து கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. யாருக்கோ பாஸ் ஆயிருக்குன்றாங்க. பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் இவளுடைய பலவீனத்தை பலமாய் மாற்றினது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் முகம். பலவீனம்ன்றது உடம்புல மட்டும் இல்லைங்க, மனசுலயும் இருக்கு. சிலருக்கு பலவீனம் மனசுல எப்ப தெரியுமா வரும்?
குடும்ப உறவுகள்லாம் உடைக்கும் போது வரும். இன்னொரு பலவீனம் எப்ப தெரியுமா வரும்? நம்ம நிறைய பணம்லாம் வச்சு செலவு பண்ணிருப்போம், எவ்வளவு பண்ணிருப்போம், எதுவுமே இல்லாத போது ஒரு பலவீனம் வரும். இன்னொன்னு உடலுக்குள்ளேயே வர பலவீனம், சரீர பிரகாரமான பலவீனம். இப்ப இந்த 26வது வசனம் வாசிங்க. அதுல அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த அம்மா ஏற்கனவே பல இடம் போயிருக்காங்க. நான் அதுக்குதான் அடிக்கடி சொல்லுவேன், ஏசுதான் தீருன்னு வந்துட்டு அதை புடிச்சுக்கோங்க. அங்க போலாம், இங்க போலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், செலவு பண்ணலாம், இங்க போனா சரியாயிடும், அங்க போனா சரியாயிடும், ஒன்னாவாது, விரையந்தான். இந்த அம்மா அப்படிதான் போய் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவுவாய் போய் சற்றிலும் குணமாக ஆகாமல் அதிக வருத்தம் வந்துச்சு. கொஞ்சமா வருத்தம் இருக்கும்போது ஏசுகிட்ட வந்து சரியாயிரும். இங்க போய் அங்க போய் செலவு பண்ணலாம், இங்க போய் செலவு பண்ணலாம், இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம் பண்ணி வருத்தம் தான் வந்தது, சற்றிலும் குணமாகல. அந்த நிலைமையில் தான் இயேசு தேடி வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத தேவ பிரசன்னம் இந்த அம்மாவுக்கு கிடைச்சது காரணம் விசுவாசம். அந்த காலத்துல வைத்தியம் எப்படி இருக்குமான்னு தெரியுமா? இந்த அம்மா அந்த கால வைத்தியத்தை நான் சொல்றேன் பாருங்க. முக்கியமா வைத்தியத்துல அவங்க பயன்படுத்துறது திராட்சை இலைகள். திராட்சை இலைகளை நிறைய பறிச்சு, சில மூலிகளை பறிச்சு, ஒரு பெரிய குழி வெட்டி, ஒரு ஆளை உள்ள போடுற அளவு குழி வெட்டி, அதுக்குள்ள புகை போடுவாங்க. புகை போட்டு அந்த புகைக்குள்ள பல மணி நேரம் அவங்கள வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த சுவாசத்தை அவங்க உள்ள எடுக்க எடுக்க உள்ளுக்குள்ள இருக்கிற வியாதி குணமாகும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி 7 தடவை பண்ணுவாங்க. எப்படி 7 வாட்டி அப்படின்னா குழியில போடுவாங்க, உள்ள கிடக்கணும் காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும். அந்த இலைகளுடைய வாசம் அது உடம்புல ஊறி 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 அதுல வியாதி சரியாகும்ன்றது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த காலத்து பாரம்பரிய வைத்தியம், அது என்னமோ நமக்கு தெரியல, பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. அதெல்லாம் இந்த அம்மா போயிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் அப்படி போகும்போது எவ்வளவு செலவாகும், எவ்வளவு வருத்தம் வந்திருக்கும். ஒரு நாளெல்லாம் குழியில உட்காந்துருக்கணும் புகையில. அந்த அம்மா அங்கெல்லாம் போய் செலவு பண்ணி இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு எங்கெங்கயோ போயிட்டாங்க. ஆனா கடைசியா இயேசுவை கேள்விப்பட்டாங்க. என் பிரச்சனைக்கு, என் பலவீனத்திற்கு தீர்வு இயேசு மட்டும்தான், தேவ பிரசன்னம் மட்டும்தான், இயேசுவின் முகம் மட்டும்தான். நான் இயேசுவின் முகம் என் வாழ்க்கையில வந்தா என் பலவீனம் மாறும். இந்த அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மருத்துவர்களால வேதனை, பணத்தினால வேதனை, விடுதலை கிடைக்கல. ஆனா எங்க வந்தாங்க? தேவ பிரசன்னத்தை தேடி வந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் முகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்க இதையும் அதையும் பார்த்து எவ்வளவு விரயம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இனிமே உங்க வாழ்க்கையில பலவீனம் இல்லை, பலன் தான். அப்ப தேவ பிரசன்னம் என்ன செய்யுது? பலவீனத்தை பலமா மாத்துது. அப்ப முதலாவது தேவ பிரசன்னம் என்ன செய்தது? திசை கட்டு திரும்பி கொண்டிருக்கிற வாழ்க்கையை திசை திரும்பி அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க வைத்தது, செய்ய வைத்தது. அடுத்தது தேவ பிரசன்னம் என்ன செய்யுது? பலவீனத்தை பலமா மாற்றுது. நான் சொல்றேன், இதையும் அதையும் தேடி அலைஞ்சு உங்க பணத்தை வேஸ்ட் பண்றது வேஸ்ட். உங்களுக்கு பணம் எங்கேயா கொடுக்கணும்னா கடவுளுக்கு கொடுங்க, இயேசுக்கு கொடுங்க. வீணான விரயம் வேஸ்ட். ஆனா எப்படி வரணும் தெரியுமா? இப்ப மரக்கட்டையா வந்திருக்கிறீங்களா, இரும்பா வந்திருக்கிறீங்களா? இரும்புன்றது விசுவாசத்தை காமிக்குது. மரக்கட்டைனா நானும் வந்திருக்கேன் சர்ச்சுக்கு, அப்படி இல்ல. அப்படிதான் நிறைய மரக்கட்டைகள் என்ன பண்ணிதுன்னா சபையை விட்டு போயிடுச்சு. அது நல்லதுதான். மரக்கட்டைங்க வேஸ்ட். என்னைக்குமே கரண்ட் தான், இரும்பு தான் முக்கியம். அப்பதான் பட்டுன்னு காந்தமா பிடிச்சிக்க முடியும். கரெக்டா? நமக்கு மரக்கட்டைகள் தேவையில்லை, இரும்புகள் தான் தேவை. இரும்பு என்பது விசுவாசத்தை காமிக்குது. அப்ப இன்னைக்கு விசுவாசத்தோடு நான் வந்திருக்கிறேன். அந்த இயேசுவின் முகம், அந்த தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையில இருக்கிற பலவீனத்தை மாற்றும், என் எலும்புகள்ல இருக்கிற பலவீனத்தை மாற்றும், என் நரம்புகள்ல இருக்கிற பலவீனத்தை மாற்றும், என்னுடைய உடல் உறுப்புகளுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை மாற்றும் அப்படின்னு விசுவாசிக்கும் போது இன்று இயேசுவின் முகத்தின் அந்த தரிசனத்தை காண்பீர்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். அப்ப 2வது தேவ பிரசன்னம் என்ன செய்து? பலவீனத்தை பலமாய் மாற்றுகிறது. பலவீனம் பலமாய் மாறுமா? இரும்பா போனோம், வர்றது மட்டும் இல்ல, வீட்டுக்கு போகும்போது இரும்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், தேவ பிரசன்னம் என்ன செய்தது? திசை திருப்பிச்சு. எங்கேயோ அலைஞ்சுகிட்டு இருந்தவன, உலகபூர்வமா சுத்திட்டு இருந்தவன எங்க கொண்டு வந்தது? தேவ பர்வதம், சபைக்கு. சபை கொண்டு வந்தவனுக்கு ஆண்டவர் பேசுறாரு. பேசும்போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றாரு, என் வாழ்க்கையில நான் மறுபடியும் எகிப்தெல்லாம் போய் சமாளிக்கணுமா? உன்னை கொண்டுதான் அற்புதம், உங்களை கொண்டுதான் அதிசயம். அந்த மந்திர வல்லமை அல்ல, அந்த பொல்லாத ஆவியின் கிரியை இல்ல, அதை உடைக்கிற வல்லமை உங்ககிட்டயே ஆண்டவர் கொடுப்பார். அதை உங்க கண்கள் காணும். அவன் பார்த்தான் இல்லையா? அவன் கண் எதிர்க்க பார்த்தான், தண்ணி ரத்தமா மாறுச்சு. ஏன் செஞ்சுட்டான்? பாம்பு. அங்க இருக்கிறவங்கள நிறைய பாம்பை வர வச்சுட்டாங்க, கொம்பை போட்டு. இவன் ஒரே ஒரு கோலை போட்டான், மொத்த பாம்பு அவுட்டு. உங்கள் கண்கள் காணும்படி திசை திருப்பும் தேவ பிரசன்னம்.
அடுத்தது உங்கள் வாழ்க்கையை பலவீனத்தை பலமாய் மாற்றும் தேவ பிரசன்னம். மூன்றாவது காரியத்தை நான் சொல்றேன். தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில், அதாவது இயேசுவின் முகம் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது அடுத்தது என்ன நடக்கும்? முதலாவது வாழ்க்கையை திசை திருப்பும், இரண்டாவது பலவீனத்தை பலனாய் மாற்றும், மூன்றாவது உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் வெற்றியை கொடுக்கும் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் உங்கள் யுத்தம் இல்லாத மனுஷன் இருக்கானா? யுத்தம்னா இந்த கத்தி சண்டை எடுத்துன்னு தெருவா போய் சண்டை போறதெல்லாம் இல்ல. வாழ்க்கையில டெய்லி யுத்தம் தான். மனுஷனோட யுத்தம், வாழ்க்கையோட யுத்தம், பொல்லாத மனிதனோட யுத்தம், வாய் சண்டை, கை சண்டை, எல்லாமே யுத்தம் தான். குடும்பமே ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள பார்த்தா ஒரே யுத்தம் மாதிரி இருக்குதுங்க. குடும்பமே அச்சிக்கின்னு மாளுது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் யுத்தம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் முகத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற யுத்தங்கள் உங்களுக்கு ஜெயமாய் முடியும். யுத்தங்கள் முடிவுக்கு வந்துடும். எடுப்போம் வசனத்தை. 2 சாமுவேலின் புத்தகம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. பாருங்க, பெலிஸ்தியன் ஊர்ந்து வருகிற வல்லமை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எது ஊர்ந்து வரும்? நேற்று எங்க வீட்டுல ஒரு பாம்பு வந்துச்சு, பட்டுன்னு ஊர்ந்து வந்துச்சு. உங்க அடிச்சு அதை போட்டு அதை ஃபுல்லா தந்தூரியா மாத்திட்டோம். நமக்கு அது பழக்கம் ஆகி போச்சுங்க. மாசத்துக்கு ஒரு பாம்பு வருது. அது மாதிரி ஊர்ந்து வருது. எப்படி வருதா? யார் ஊர்ந்து வருவா? பாம்பு, பிசாசு. ஒரு தேவ மனுஷனுக்கு அவன் குடும்பத்துக்கு விரோதமா ஒரு பிசாசு ஊர்ந்து வருது. எந்த பிசாசு உங்க குடும்பத்துல வந்து நிக்குதுன்னு கொஞ்சம் நீங்களே கண்ணு மூடி யோசிச்சுக்கோங்க. இப்ப எது பிசாசுன்னு சொல்லி உங்களை அழிக்க நினைக்கிற பிசாசு. பாருங்க, பெலிஸ்தர் திரும்பி எப்ராஹிம் பள்ளத்தாக்குல இறங்கினாங்க. பாம்பு பள்ளத்துல இறங்குற மாதிரி குடும்பத்துக்குள்ள இறங்குது இந்த பாம்பு. இதான் இப்ப குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? நாமளே உட்கார்ந்து குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண ஆரம்பிச்சிடும். கரெக்டா? வீட்டுல சண்டை நடந்தவன என்ன பண்ணிடும்? நீ சொன்னியா, நான் சொல்றேன், நீ அடிக்கிறியா, நான் அடிக்கிறேன் அப்படின்னு பிரச்சனைக்கு தீர்வை நாமளே தேடிக்கிறேன். இப்ப நான் பாம்பு வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்? கொம்பு எடுத்து அச்சு போட்டேன். ஏன்னா அதை அடிச்சாதான் அது உலகப்பூர்வமான விஷயம். இப்ப எனக்கு பாம்பு போல ஏதோ கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையை வீட்டுக்குள்ள ஒரே கிரியை செய்யுது. இப்ப நான் என்ன பண்ணேன்? அந்த பிரச்சனைக்கு தீர்வை நானே தேடக்கூடாது, முதல்ல இயேசு கிட்ட போ. இவன் என்ன பண்றான்? தாவீது பெரிய ராஜா, நினைச்சிருந்தா சண்டை போட்டிருக்கலாம். கட்டளத்தில் விசாரித்திருக்க அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாக சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு பாருங்க. ஒருத்தனை அடிக்க எவ்வளவு பிளான் பார்த்தீங்களா? இதுக்குதான் ஆலோசனை கேட்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்க பிரச்சனை சால்வ்டு. அந்த ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள். இவன் கடவுள்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். ராஜாவாச்சே, ஆலோசனை கேட்டா கடவுள் சொல்றாரு, ஏய் நீ நேரா போவாத, பின் பக்கமா போ. ரூட்டு போட்டு கொடுக்குறாரு. அவனே அடிக்கிறான் வந்தா ஸ்கெட்ச் போடுவாங்களே, இந்த ரூட்ல வருவாண்டா, அந்த ரூட்ல வருவாண்டா, இப்படி போய் வளைச்சுக்கடா, அப்படி போய் வளைச்சுக்க, அந்த மாதிரி நீ பின் பக்கமா போ. முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து, இந்த முசுக்கட்டை செடினா நீங்க ஏதாவது வச்சுக்கோங்களா, ஒரு செடி எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே சொல்லுகிற இறைச்சலின் நீ இங்க பாருங்க, இருங்க. இப்போ ஒரு செடி இருக்கு, இந்த செடி வழியா போ. இந்த செடி மேல ஒரு சத்தம் கேட்கும், ஒரு இறைச்சல் சத்தம் கேட்கும். இந்த செடி மேல கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ. அப்போது பெலிஸ்தியன் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு. நல்லா கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ அந்த செடி என்ற நில்லு, நான் செடியை பாஸ் ஆகிற சத்தம் உனக்கு கேட்கும். நான் போற சத்தம் அந்த முசுக்கட்டு செடி மேல ஒரு இறைச்சல் சத்தம் கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைச்சல்னா கேங்கா நான் போறேன், நீ நில்லு, நீ நில்லு. வந்திருக்கிறவன் எப்படிப்பட்ட வல்லமையா இருந்தாலும் சரி, வந்திருக்கிற பிரச்சனை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நீ நில்லுப்பா, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. முசுக்கட்டு புறப்பட்டிருப்பார், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். இப்ப யுத்தத்துக்கு ஒரு வல்லமை நிக்குது. இவன் கடவுள் கிட்ட போய் சொல்றான், இந்த இடத்துல தேவ பிரசனம் வந்துருச்சு. இவன் சொன்ன உடனே அங்க கடவுள் பேசுறார், தேவனுடைய முகம் வந்துருச்சு. கர்த்தர் தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். எப்ப கடவுள் முன்னாடி போய் யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டாரோ, நம்ம பின்னாடி இந்த ஆய்வுன்னு சண்டை போட்டு ஜெயிச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான் விஷயம். எப்படின்னா பயங்கரமா ஒருத்தன் சண்டை போட்டுருவான், பின்னாடி போட்டா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் தாவீது. யுத்தம் என்னமோ கடவுள் தான் பண்றாரு, இவன் பின்னாடி குரல் கொடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டான். இதுதாங்க தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சூழ்நிலை, தேவையில்லாத பொல்லாத மனிதர்கள் எழும்பி வர வல்லமை எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வைங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் வாழ்க்கையில இருக்கிற யுத்தங்களை செய்து முடிக்கும். இன்னைக்கு இதைதான் விடுறது இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்ற உனக்கு முன்னாடி, நான் அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உனக்கு முன்னாடி நான் போவேன்னா என்ன அர்த்தம்? சண்டை நடக்க போகுது.
ஆனா நான் போய் ஸ்டார்ட் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன், நீ பின்னாடி வந்து லைட்டா அப்படி. ஜெயம் மட்டும் உன்னுடையதுப்பா, யுத்தம் என்னுடையது, ஜெயம் உன்னுடையது. நான் சொல்றேன், தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. அப்ப தேவ பிரசன்னம் என்ன செய்யுது உங்கள் வாழ்க்கையில? ஆயுதம் இல்ல, கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, கேடகம் இல்ல, எதுவும் இல்லை. ஆனா வெற்றி மட்டும் யாருடையது? தாவீதுடையது. சண்டை போட்டதெல்லாம் யாரு? யுத்தம் பண்ணது யாரு? இயேசு யுத்தம் பண்ணாரு, தேவ பிரசன்னம் யுத்தம் பண்ணுச்சு. ஆனா ஜெயம் மட்டும் தாவீதுடையது. அது போல்தான் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் வர இடத்துல யுத்தம் கர்த்தருடையதா இருக்கும். உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிளான் போட்டு ஒருத்தன் காத்துன்னு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீங்க போங்க, அவர் முன்னாடி போவார். யுத்தம் உங்களுடையதா இருக்காது, ஜெயம் உங்களுடையதா இருக்கும். அப்ப இயேசு யுத்தம் பண்ணனா நாம அவர்கிட்ட போகணும், ஜெபம் பண்ணணும். அவன் ஜெபம் தானே பண்ணான், ராஜா தானே, அவ்வளவு பெரிய ராஜா தானே. அவன் என்ன பண்ணான்? கடவுள் கிட்ட கேட்டான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தர் வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம்? அப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. இதுதான் தேவ பிரசன்னம். பாருங்க, முதலாவது தேவ பிரசன்னம், மோசே ஆடு மேய்க்கிறவன் சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து இஸ்ரவேல் மக்களை நடத்தக்கூடிய இடத்துல கொண்டு போய் வைத்த தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை திருப்போம். அந்த திசையில போயிடணும், ஆண்டவர் திருப்புற திசையில போயிடணும். நம்மளா திசையில போனாதான் பிரச்சனை. அப்ப தேவ பிரசன்னம் ரெண்டாவது என்ன செய்யும்? உங்க பலவீனத்தை பலமா மாற்றும். அதுக்கு எப்படி இருக்கணும்? விசுவாசமா இரும்பு போல இருக்கணும். தொட்ட உடனே இயேசு கிட்ட இருந்து எனக்கு வல்லம் அப்படியே வரணும். இப்ப எனக்கே விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்க. யாரோ ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் இல்லை, நான் சொல்றேன் உங்களுக்கு உடல்நிலை சரி, ஜுரமா இருக்கு, ஏதோ ஒண்ணு, நான் கை வச்சு ஜெபம் பண்றதுனால ஒன்னும் ஆகாது. நான் கை வைக்கும் போது அவங்க இரும்பா இருக்கணும். அங்க இருந்து சாக்கி இறங்கும். எங்க இருந்து? பரலோகத்துல இருந்து சாக்கி இறங்கணும். நான் கை வைக்கிறது வெறும் இதுதான். ஒயர் என்ன ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. டியூப் லைட்டும் கரண்ட்டும் தான் மேட்ரு. அப்படிதான் டியூப் லைட் விசுவாசினா கரண்ட் இயேசு, நடுவில் இருக்கிற ஒயர் தான் நானு. அவ்வளவுதான் கனெக்டிங் பீப்புள். கடவுளுடைய வார்த்தை எடுத்துட்டு வந்து சேர்க்கிறது. இங்க இருக்கிற வார்த்தை எடுத்துட்டு பாருங்க, கரண்ட் எடுத்து வந்து ஒயர் எப்படி டியூப் லைட்ல சேர்க்குது? கரெக்டா? கரண்ட்ல இருக்கிற கரண்ட்டை இந்த ஒயர் என்ன பண்ணுது? எடுத்துட்டு வந்து டியூப் லைட்டுக்கு கரெக்டா கொடுக்குது. அது போலதான் ஊழியக்காரங்க இயேசு கிட்ட இருக்கிற வார்த்தையை கொண்டு வந்து விசுவாசி கிட்ட கொடுக்குறாங்க. இது ஃபியூஸ் போகாம இருக்கணுமே. நான் என்னதான் கரண்ட் கொடுத்தாலும் இது ஃபியூஸ் போயிருந்தா எப்படி எரியும்? அதுக்குதான் நான் சொல்லுவேன், என்னுடைய ஜபம் மட்டுமல்ல, உங்கள் விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை காண செய்யும், அற்புத அடையாளங்களை காண செய்யும். இஸ்ரவேல் மக்கள் விசுவாசித்தாங்க. அந்த எகிப்தின் வல்லமை, மந்திரவாத வல்லமைகள் மத்தியில ஒரு அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, செங்கடல் பிளந்தது. அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு வழி உண்டாகணும்னா அதை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, சரீர பிரகாரமான பாடு, மன ரீதியான போராட்டம், பலவீனம், ரொம்ப பலவீனமா. இப்போ ஒரு யோசனை பாருங்க, நல்ல வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு மனசோட பலவீனப்பட்டு உட்கார்ந்துரும் பாருங்க. நான் சொல்றேன், நீங்க இரும்பாருங்க, இயேசுவின் பிரசன்னம் என் வாழ்க்கையை மாத்தும்னு சொல்லி. அப்ப தேவ பிரசன்னம் பலவீனத்தை பலமாய் மாற்றும். மூன்றாவது, தேவ பிரசன்னம் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக யுத்தம் பண்ணும். நீங்க சும்மா இருப்பீங்க, ஜெயம் உங்களுடையதா இருக்கும். நாலாவது காரியத்தை சொல்றேன், இந்த தேவ பிரசன்னம், இயேசுவின் முகம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? இந்த இயேசுவின் முகம் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். முதலாவது தேவ பிரசன்னம் உங்களை திசை திருப்பும். இரண்டாவது தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையின் பலவீனத்தை பலனாய் மாற்றும். மூன்றாவது தேவ பிரசன்னம் உங்களுக்காக யுத்தம் செய்யும். நான்காவது தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். யோபு 1:10. யோபு 1:10 வாசிப்போம். நீர் அவனையும் இதான் விஷயம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்க. இதுதான் தேவ பிரசனம். இயேசுவின் முகம் பார்த்துக்கிட்டே இருக்கு, கேமரா மாதிரி யோபு வீட்டை சுத்தி சுத்தி. இப்ப நம்ம வீட்டுல ஹைடெக் கேமரா வைப்பாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய ஆளுங்களாம் சுத்தி சுத்தி கேமரா வைப்பாங்க. ஒயர்லெஸ் கேமரா. ஒயர்லெஸ் எதுக்கு வச்சிருக்காங்க? திருடன் உள்ள வந்துடுறானா, இல்ல வேற ஏதாவது உள்ள வருதா, இல்ல எவனாவது ஏதாவது பண்றானா, இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டி சுத்தி நடக்குதான்னு அந்த கேமரா வாட்ச் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சாத்தான் சொல்றான், யோபு வீட்டை சுத்தி நீங்க வேலி அடிச்சு வச்சிருக்கீங்க, உங்க கண்ணு உங்க பிரசன்னம் உலாவிக்கிட்டே இருக்கு. இதுதான் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை மீறி என்னால உள்ள போக முடியல. இதுதான் சொல்றேன், தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். எதுவும் உள்ள வந்தாலும் மாட்டிக்கும், வெளியே போனாலும் மாட்டிக்கும். எப்படி? 24x7 கரண்ட் இல்லைன்னா கூட சரி, வைஃபை இல்லைன்னா கூட சரி, அவருடைய முகம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கான். சுத்தி சுத்தி 360 டிகிரியில. ஒரு கேமரா வந்துருக்கு தெரியுமா, டூம் மாதிரி இருக்கும், அப்படியே மொத்தமா இப்படி எடுக்குமா. இப்ப இப்படி ஒரு கேமரா வச்சா இப்படிதான் எடுக்கும். ஒரே ஒரு கேமரா வச்சா ரூமியா அப்படியே சுத்தி சுத்தி எடுக்குமா. அந்த மாதிரி கேமரா எல்லாம் வந்திருக்குன்றாங்க. அந்த மாதிரிதான் சாத்தான் அப்பயே சொல்றான் பாருங்க,
தேவ பிரசன்னம் இந்த வீட்டை என்ன பண்ண வச்சிருக்க? உங்க முகம் இவன் வீட்டையே சுத்தின்னு இருக்கு. இவனை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபுன்ற ஒரு மனுஷனை சுத்தி தேவ பிரசன்னம் இருக்கு. அந்த தேவ பிரசன்னம் யோபையும் யோபு குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து வச்சிருக்கு. என்னால எதையும் எடுக்க முடியல. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப தேவ பிரசன்னம் எப்படி பாதுகாக்குது பாருங்க. பாதுகாக்குதா இல்லையா? இந்த தெய்வீக வேலி, இந்த வேலி போட்டு அவன் சொல்றான் பாத்தீங்களா, சாத்தான நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? இந்த வேலி தான் தேவ பிரசன்னம். இந்த வேலி தான் தேவ பிரசன்னம். இப்ப தேவ பிரசன்னம் என்ன பண்ணு பாருங்க, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்களை பாதுகாக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன தேவ பிரசன்னம் என்ன பாதுகாக்குன்னு சொல்லிட்டு? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? அப்ப அந்த எல்லைக்குள்ள இருக்கணும். எங்க தெரியுமா? நீங்க கிறிஸ்துவுக்குள், அவர் வார்த்தைக்குள், அவருடைய மகிமைக்குள், அவருடைய ஜபத்திற்குள் இருக்கும்போது உங்களை சுத்தி தேவ பிரசன்னம் பாது. இனிமே எதுவும் உள்ள வர முடியாது. உள்ள வந்திருக்கிறது எல்லாம் வெளியே போயிடும். தேவையில்லாத விஷயம்லாம் வெளியே போயிடும். அப்ப தேவ பிரசன்னம் உங்களை என்ன பண்ணுதான்? பாதுகாக்குது. ஒரு தேவ மனுஷர் தான், அவன் பேர் எலிசா. எலிசா தனி ஆளு, கூட ஒரு வேலைக்காரன் இருக்கான். சும்மா கதையா சொல்றேன் உங்களுக்கு, இன்னும் வசனம்லாம் எடுத்தா பெருசா போகும். அவன் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவரே அப்படியாக இப்படியாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். அவனுக்கு விரோதமா ஏகப்பட்ட ராணுவம் சுற்றி வளைச்சிக்கிச்சு. ராஜா என்ன பண்றான்? அவனை சாவடிச்சிடுங்க. இந்த வேலைக்காரன் போய் பார்த்துட்டு, ஆண்டவரே நம்ம பாட்டு ஆண்டவரே இயேசுன்னு சுத்தி கிடக்குறோம், நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை சுத்திக்கிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதை முடிஞ்சு போச்சு, உங்களோட சேர்ந்ததுக்கு நானும் சாவ போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவன் சொன்னான், ஏய் ஒழுங்கா கண்ணை திறந்து பாடுறா அப்படின்னா. கண்ணை திறந்து பார்த்தா தான் ராணுவம் சுத்தின்னு இருக்க, மலையை சுத்தி ராணுவம் நிக்குது, நம்மளை சாவடிக்க போறாங்க, நம்ம 2 பேரை சாவடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நிக்குது. அவன் சொன்னான், கடவுளே இயேசுவே இவன் கண்ணை திறங்கன்னார். மனக்கண்ணு திறந்த உடனே பார்த்தா அந்த மலையை சுற்றி அக்னிமயமான ரதங்களும் தேவ தூதர்களும் இவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தான். அதுதான் தேவ பிரசன்னம். நான் உங்களுக்கு அந்த வசனம் எடுத்துக்க சொல்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் எடுங்க. 2 ராஜாக்கள் 6:15 15 வாசிங்க. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றார். சொல்றான் பாருங்க, காலில் விழுந்து பார்த்தோன்னே, நம்ம வீட்டு மேல இருந்து பார்த்தோன்னே சுத்தி அப்படியே ஃபுல்லா திருடுங்க, பொறுக்கி பசங்க, அவன் கஞ்சா குடிக்கு எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஐயோ அத்தை என்ன பண்ண போறாங்க தெரியலையே, எல்லார் கையிலும் கொடூரமான ஆயுதங்கள் இருக்கு, எங்க நிலைமை என்ன ஆகப்போது? இவன் சொல்றான். அதற்கு அவன் பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்பொழுது எலியா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றார். உடனே கர்த்தர் வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றி அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இதுதாங்க தேவ பிரசனம். நீங்க பாக்குற கண்ணுல உங்களுக்கு தெரியல, உங்களை சுற்றி ஒரு தேவ பிரசனம், உங்களுக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்துட்டு இருக்கார். நீங்க பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்க, இயேசுவை பாருங்க. அப்ப தேவ பிரசனம் என்ன செய்தான்? ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது. ஒரு மனுஷனை சுற்றி அந்த வட்டம் நமக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஆனா பாதுகாப்புக்குள்ள இருக்கும்போது தான் நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது. பாதுகாப்பை விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம மேலே அவனாவத்தை என்ன பண்றான்? வம்பு வளர்த்த விட்டுறான். கரெக்டா? நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த தேவையில்லாத பிரச்சனைல நம்மளை பாதுகாக்கிறது. நம்மளே பிரச்சனையை தேடிக்கிட்டா, இப்ப மோசேவை திசை திரும்புன்னு சொன்னாரு, திரும்பலானா இல்லையா? திரும்பலன்னா என்ன ஆயிருக்கும் அவன் வாழ்க்கை? பாலைவனத்துல ஆடு கீடு மேய்ச்சிக்கின்னு குட்டிக்கிட்டு போட்ட ஆடு தூக்கி சுமந்துக்கின்னு கடைசி வரைக்கும் வாழ்க்கை அப்படியே போயிருக்கும், அலைந்து திரிகிற வாழ்க்கையாவே இருந்திருக்கும். அவன் தேவ பர்வதத்திற்கு நேரா திசை திரும்பினான். அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றி அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வைத்தார், காணவும் வைத்தார். 2வது, தேவ எங்கெங்கயோ மருத்துவமனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு அங்கதான் சுத்திட்டு இருந்த ஒரு அம்மா தேவ பிரசன்னத்தை தேடி வந்தாங்க. அந்த தேவ பிரசன்னம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாத்துச்சு? யாராலையும் செய்ய முடியாத தீர்வை அந்த தேவ பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில செய்தது. 3வது, தேவ பிரசன்னம் தாவீதுடைய வாழ்க்கையில என்ன செய்தது? யுத்தம் செய்தது. தேவ பிரசன்னம் என்ன செய்தது? யுத்தம் செஞ்சது. தாவீதுக்கு விரோதமா பொல்லாத வல்லமைகள் வந்த போது அந்த தேவ பிரசன்னம் தாவீதுக்காக யுத்தம் செய்து தாவீதை ஜெயிக்க வச்சது. அடுத்தது, இந்த தேவ பிரசன்னம் என்ன செய்தது? யோபுவை பாதுகாத்தது. அப்ப இன்னைக்கு நானும் சொல்றேன், எப்படிப்பட்ட வல்லமைகளும் உள்ள வரவே முடியாது. இனிமே கரண்ட் வேலி மாதிரி 24x7 கேமரா மாதிரி இயேசுவின் முகம் உங்க வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கு. சரி, அடுத்தது தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? அடுத்தது என்ன செய்யும்? ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் எத்தனை நடந்துகிட்டு இருக்கு?
கடவுளுக்கு தெரியும். தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்கள், இயேசுவின் முகத்துக்கு இடம் கொடுங்க. அடுத்த தேவ பிரசன்னம் என்ன செய்யும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் மாத்திருமா தேவ பிரசன்னம். முதலாவது தேவ பிரசன்னம் திசை திருப்பும். இரண்டாவது தேவ பிரசன்னம் பலவீனத்தை பலனாய் மாற்றும். மூன்றாவது தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? யுத்தங்களை ஜெயமாய் மாற்றும். நாலாவது தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? உங்களை சுற்றி பாதுகாக்கும். ஐந்தாவது தேவ பிரசன்னம் உங்கள் சூழ்நிலையை மாத்திரும். இப்ப உங்க சூழ்நிலை எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க? இந்த சூழ்நிலை மாறப்போகுது. 1 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் 2 ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரத்யுத்தமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. 11வது வசனம். மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவனை அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உம்மை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். ராஜாக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. ராஜாவே, அவன் நீ ராஜாவா இருந்தாலும் பரவாயில்லடா, நான் சொல்றதாண்டா தரிசனம். ஆண்டவர் சொல்ற, நீ போய் அந்த ராஜா கிட்ட சொல்லுன்ட்டாரு. இவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே ராஜா ஆள் அனுப்புறான் 50 பேரு. இவன் சும்மா இருப்பானா? தேவ மனுஷனாச்சு. வானத்திலிருந்து அக்னி இறங்கட்டும், 50 பேர் அவுட்டு. அடுத்தது 50 பேர் வராங்க. சீக்கிரமா வர சொல்ற ராஜா அவங்களன்னு. இந்த 50 பேர் வீடு போய் சேர போறது இல்ல. 12வது வசனம். எலியா அவர்களுக்கு பிரத்யுத்தமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே ஊழியக்காரங்களை பிடிக்கிறதுனா சும்மா விஷயமா? 50 பேர்ல 100 பேர் அமிச்சாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஜபம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஜபம். இவன் உண்மையதான் பேசுறான். ஆனா ராஜா சும்மா இருப்பாரா? சூழ்நிலை இவனுக்கு விரோதமா இருக்கு. இவனை கூப்பிட்டு சொல்றாங்க. எதுக்கு? விருந்து வைக்கவா? போட்டு பொழக்க. ராஜா கூப்பிடுறாரு, மகனே வாப்பா, ஏதோ சொன்னியாமே, என்னை பத்தி ஏதோ பேசினியாமே, அதை என்கொயரி பண்றதுக்கு ஆள் அனுப்புறாரு. ஒருத்தனை பிடிக்க 50 பேர். ஃபர்ஸ்ட் 50 பேர் அவுட்டு, அடுத்தது 50 பேர் அவுட்டு. பாருங்க, அதே 2 ராஜாக்கள் 1:4 வாசிக்கு. இவருக்கு 50 பேர் அமிச்சது காரணம் என்ன தெரியுமா? இதுதான். எவனா ராஜாவை பார்த்து கட்டில ஏற்ற, இனிமே நீ இறங்க மாட்ட. எப்படி தரிசனம் பாருங்க. ஏறின கட்டிலிருந்து இறங்க மாட்டாய், சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியக்காரனாச்சே, அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா எவ்வளவு யோசிச்சிருப்பான். கடவுள் சொன்னதை போய் சொன்னான். நான் கூட அது மாதிரி 2-3 பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்துக்கு அவங்க ஒரு சிலர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவள் தானே பாஸ்டர் தானே சொல்லிட்டாரு, தரிசனம் நிறைவேறிச்சு, ஓகே பாஸ்டர், ஓகே வணக்கம். தரிசனம் முடியல. பாஸ்டர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, ஒரு விஷயத்த 4 வார்த்தை இருக்குன்னா அதுல 1 சொல்லியிருப்பாரு, அடுத்த 3 ஹைட் அண்ட் சீக் மாதிரி இருக்கும். அது சொல்ல வேண்டிய நேரத்துல தான் சொல்லுவாங்க. இவன் சொல்லிட்டான், கட்டில ஏறிட்ட, இறங்க மாட்டேன், சாவ போறேன். அதுக்குதான் ஆள் அனுப்பி இருக்கிறான் இந்த ராஜா. அதுக்குதான் இந்த ராஜா என்னையே சொல்லிட்டு போயிட்டா, கூட்டிட்டு வாங்கடா அவனன்னு சொல்லி. இவனை அழிக்கிறதுக்கு விரோதமா இவ்வளவு வல்லமை வந்தது. ஆனா பாருங்க, சூழ்நிலை எதிரா இருக்கு, ஆனா சூழ்நிலை இவனுக்கு சாதகமா இருக்கு. காரணம் தேவ பிரசன்னம். இவன் ஒரு ஜபம் பண்ணவனு இறங்குச்சு, பாத்தீங்களா? அதுதான் தேவ பிரசன்னம். உங்களுக்கு விரோதமா உங்க பக்கம் நியாயம் இருக்க பட்சத்துல, உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி வந்தாலும் சரி, நீங்க ஜபம் பண்ணும் போது இறங்கி வந்து ஒண்ணு கிரியை செய்து பாருங்க, அதுதான் தேவ பிரசன்னம். இப்ப தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல சூழ்நிலையே மாறிடும். அப்ப முதலாவது தேவ பிரசன்னம் என்ன செய்து? என்னை திசை திருப்புகிறது, என்னை நல் திசையில திருப்புகிறது, இயேசுவுக்கு நேராய் திருப்புகிறது, அவருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புகிறது, அவருடைய வல்லமைக்கு நேராய் திருப்புகிறது, அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி திருப்புகிறது. 2வது தேவ பிரசன்னம் என்ன செய்து? பலப்படுத்துது, என்னுடைய பலவீனத்தை மாற்றி என்னை பலப்படுத்து. அதுக்கு நான் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். 3வது தேவ பிரசன்னம் என்ன செய்து? எனக்கு முன்பாக புறப்பட்டு போய் யுத்தம் செய்து என்னை ஜெயிக்க வைக்கிறது தேவ பிரசன்னம். 4வது தேவ பிரசன்னம் என்ன செய்கிறது? என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும், பிசினஸ், குடும்பம் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது. 5வது தேவ பிரசன்னம் என்ன செய்கிறது? என் சூழ்நிலையை மாற்றுது. இப்ப எனக்கு விரோதமா ஒருத்த எளிமையை அழிக்கணும்னு நினைச்சாலும் அந்த சூழ்நிலையை தேவ பிரசன்னம் மாற்றுது. 5வது காரியத்தை சொல்லுகிறேன். தேவ பிரசன்னம் என்ன செய்கிறது? தேவ பிரசன்னம் இப்ப கடைசியா செய்ய போற காரியம் என்னன்னா, இளைப்பாறுதலை தரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்க பிரயாசப்பட்டு ஓடி அதுக்கும் இதுக்கும் அலைந்து திரிந்து எவ்வளோ சூழ்நிலைகளை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? இந்த ஓய்வு நாள்ல
ஓய்வு நாள்ல வந்து எப்படி உட்காந்துருக்கீங்க? இந்த மாதிரி என்னால வீட்டுல உட்கார முடியல, இந்த மாதிரி என்னால வேலையில உட்கார முடியல, இந்த மாதிரி குடும்பத்துல உட்கார முடியல. இது போல ஒரு இளைப்பாறுதலை தரப்போகுது. இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது போல உங்க வாழ்க்கை இளைப்பாறுதலா இருக்குமா? எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 30 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதுதான் என் சமூகம்னா, என் முகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாழ்க்கையில வனாந்திரம் தான், அனல் தான், உணவு இல்ல, தண்ணீர் இல்ல, சில நேரங்கள்ல முறுமுறுப்பு, அப்படியா இருக்கிறாங்க இந்த ஜனங்க. வாழ்க்கையில வனாந்திரத்தை பாக்குறாங்க, வறட்சி, ஒண்ணுமே கிடைக்கல, தண்ணி கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில எது கிடைக்கல, எது வறட்சியா இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு? ஆனா ஆண்டவர் சொல்றார், என் பிரசன்னம், என் முகம் வரும், அந்த இடத்துல உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், அந்த இடத்துல நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப தேவ பிரசன்னம் உங்களுக்கு என்ன தருகிறது? இளைப்பாறுதலை தருகிறது. இப்ப இயேசுவின் முகம் இனி உங்கள் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள், கடந்து பொழுத பாதைகள், அத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பகை, இது இன்னும் ஓடிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும், உங்கள் தேவைகளை சந்திக்கும். அப்ப பாருங்க, நீ பின்னாடி வர, நான் முன்னாடி போறேன்ற அவர் சொல்ற, நான் உனக்கு முன்னாடி போய் இளைப்பாறுதல் தருவேன். இதுதான் தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதலை தரும், ஒரு ரெஸ்ட தரும். எதுக்கும் அலைந்து திருந்தது போதும். சாப்பாட்டுக்காக, துணிக்காக, வேலைக்காக, பணத்துக்காக, கடனுக்காக, குடும்பத்துக்காக அலைஞ்சிங்கள, அதெல்லாம் இனிமே ஏன் வேலைப்பா, நான் முன்னாடி போய் இதெல்லாம் சரி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இதுதான் தேவ பிரசன்னம். இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில தேவ பிரசன்னம் கிரியை செய்யணும், தேவ பிரசன்னம் கிரியை செய்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு ஆண்டவத்துல ஒப்புக்கிடுவோம். ஆண்டவரே, இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை பத்தி பேசியிருக்கிறீங்க, தேவ பிரசன்னம் கர்த்தருடைய முகம்னு சொல்லி, இது என் வாழ்க்கையில கிரியை செய்யணும், இது என் வாழ்க்கையில நடக்கணும். நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது இது நடக்கும். அப்ப முதலாவது தேவ பிரசன்னம் என்ன செய்கிறது? முதலாவது தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறது. பொல்லாத திசையிலிருந்து இயேசுவுக்கு நேராய் திருப்புகிறது. இயேசுவுக்கு நேராக திருப்பப்பட்ட நாம திருச்சபைக்கு வந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதை விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்போம். அப்ப தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் என் கண்ணு காணும்படி செய்யும். அப்ப தேவ பிரசன்னம் ரெண்டாவது என்ன செய்யும்? என் வாழ்க்கையில இருக்கிற பலவீனத்தை பலனா மாற்றும். அடுத்த தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? என் வாழ்க்கையில யுத்தங்களை எனக்கு ஜெயமாய் மாற்றி தரும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையதா இருக்கும். அடுத்த தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? என்னை சுற்றி வேலி அடித்து என்னையும், என் குடும்பத்தையும், என் வியாபாரத்தையும், என்னுடைய சந்ததிகளையும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கும். அடுத்த தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? என் சூழ்நிலையை மாத்திடும். எனக்கு விரோதமா எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது எனக்கு சாதகமா மாறிடும். அடுத்தது தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? எனக்கு இளைப்பாறுதலை தரும். என் வாழ்க்கையில அலைந்து திரிந்து போராட்டம், நெருக்கடி, இது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்து என் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை தரும். அப்ப இன்றைக்கு தேவ பிரசனத்திற்கு நாமே ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, தேவ பிரசனம் என் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும், என் வாழ்க்கை ஆளுகை செய்யட்டும், என் வியாபாரத்தை ஆளுகை செய்யட்டும், என் பொருளாதார ரீதியான காரியத்தை ஆளுகை செய்யட்டும், என் பிள்ளைகள் மேல ஆளுகை செய்யட்டும், எனக்கு முன்னாடி போகட்டும், என்னை பின்னாடி பாதுகாக்கட்டும், எனக்கு இளைப்பாறுதல் தட்டும். நாம ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல கூட தேவ பிரசன்னம் கிரியை செய்யும். தேவ பிரசன்னம் அது எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்தது. இந்த தேவ பிரசன்னம் மோசையோட வாழ்க்கையில கிரியை செய்தது, அது போல எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். மோசே சாதாரண மனிதனாய் சுற்றி திரிந்து கொண்டிருந்த போது அந்த தேவ பிரசன்னம் அந்த கிரியை செய்து அவனை எகிப்துக்கு கொண்டு போனது, மந்திர வல்லமைகள் கொண்டு போனது. ஆனாலும் அதை ஜெயிக்கக்கூடிய மகிமையை அவனுக்கு காண்பித்தது, அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவனை கொண்டே செய்தது. அது போல ஆண்டவரே, இந்த தேவ பிரசன்னம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த பிள்ளைகள் காணும்படி, இவர்களை கொண்டு அற்புதங்களை அதிசயம் செய்யும்படி செய்யட்டும். தேவ பிரசன்னம் பலவீனத்தை மாற்றினது, அதுபோல் சரீர பிரகாரமான பலவீனங்கள், இருதய பிரகாரமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் யுத்தம் செய்தது, தேவ பிரசன்னம் தாவீதுக்காக யுத்தம் செய்தது. அதுபோல் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், பிசாசால் வரக்கூடிய யுத்தம், அசுத்தாவிகளால் வரக்கூடிய யுத்தம், பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய யுத்தத்துல தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று யுத்தம் செய்யட்டும். தேவ பிரசன்னம் பாதுகாத்தது, யோபுவை வேலி அடித்து பாதுகாத்தது. தேவ பிரசன்னம் என்பது ஒரு வேலி என்று பார்க்கும், அந்த வேலிக்குள் இருக்கட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் வாழ்க்கையில சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியப்படுத்தும் என்று பார்க்கும். அன்றே அது போல இந்த பிள்ளைகள் இதுவரை இவர்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட வல்லமைகள் எழும்பி வந்தாலும் அதை முறியடிக்கிறது தேவ பிரசன்னம். அதே போல் தேவ பிரசன்னம் இளைப்பாறுதல் தரும். அலைந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரமான வாழ்க்கை, உணவுக்காகவும் உடைக்காகவும், அதே போல
தண்ணீருக்காகவும் இன்றும் விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிரசன்னம் நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேவ பிரசனம் ஆளுகை செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயமளித்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே.